கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இத்தனை நாட்களாக நம்மை தாங்கி கொண்டு வந்த ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை உள்ளான மனசிலிருந்து துதிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள போகிறார். இத்தனை நாட்கள் உங்க பலத்துல நீங்க நடந்தீங்க. அநேக நேரம் பலவீனங்கள்ல சோர்ந்து போனீங்க, வேதனைகள்ல தளர்ந்து போனீங்க. ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னை நிரப்ப போகிறேன். உன் உச்சம் தலை முதல் உன் உள்ளம் கால் வரைக்கும் அருமையான தேவஜனமே, உன்னதத்தின் ஆவியால் நிரப்ப போகிறார். விசுவாசத்தினால் நிரப்ப போகிறார். அவிசுவாசங்கள் ஓடப் போகிறது, சந்தேகங்கள் ஓடப் போகிறது. சந்தேகங்கள் என்ற மலைகளை கர்த்தர் பெயர் தெரிய போகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க? ஆம் தேவஜனமே, சோர்வு ஒரு மலையை போல இருக்கிறது, பயம் ஒரு மலையை போல இருக்கிறது, சந்தேகம் ஒரு மலையை போல இருக்கிறது. அற்புதம் நடக்குமா நடக்காதா? என் வாழ்க்கை மாறுமா மாறாதா? நான் நல்லா இருப்பேனா இருக்க மாட்டேனா? என் குடும்பம் எப்படி இருக்கும்? நாங்கள் உயர்வோமா இல்லையா? எங்க படகு கரை சேருமா இல்லையா என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? அநேகருக்கு அற்புதம் நடக்குது, எனக்கு நடக்கலே என்று இருக்கிறீங்களா? ஆம் தேவஜனமே, ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டைம்ல கனி கொடுக்குது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு காலத்துல வளருது. எல்லா மரமும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி வளரும் என்று சொல்ல முடியாது. புல்லு ஒரே நாள்ல வளர்கிறது. பனைமரம் 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வளர்கிறது, உயரமாக மாறுகிறது, அசையாமல் நிற்கிறது. ஆண்டவர் உங்களை பெரிய திட்டங்களுக்கு அழைக்கும் பொழுது பெரிய உருவாக்குதல் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறாரா? உங்க மேல பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரா? உங்களை கொண்டு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறாரா? அதனால சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அந்த போராட்டம் தாங்க முடியல என்று இருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை நிரப்ப போகிறேன், உங்கள் வாழ்க்கையை நிரப்ப போகிறேன். இந்த 100 நாள் ஜெபம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி பெரிய ஆசீர்வாதங்களை தேசத்துக்குள்ள கொண்டு வருகிறது. ஆம் தேவஜனமே, ஒரு தாய் 9 மாசம் ஒரு பிள்ளையை சுமந்து பெக்கிறது போல 3 மாசமாக இந்த ஜெபங்கள் அநேக ஜெப குறிப்புகளை சுமந்திருக்கிறது. உங்க உள்ளத்துல அநேக ஜெப குறிப்புகளை சுமந்தீர்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரம் ஒன்று கூடி, டினாமினேஷன் வேறுபாடு இல்லாமல் ஆண்டவரே நோக்கி ஒவ்வொரு ஜெப குறிப்புகளை மாறி மாறி வாசித்து பரிமாறி நமது இருதயங்களில் சுமந்த நாட்கள் உண்டு. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபித்த நாட்கள் உண்டு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் சொன்னது போல ஏதோ ஒரு கமாண்டை யாரோ வாசித்து யாருக்கெல்லாமோ விடுதலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை தாமதமா இருக்குதா? உங்க வாழ்க்கையில ஏதோ தாமதமா இருக்குதா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது. கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். யோவான் 14:1 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், விசுவாசம் குறைந்து போகாமல் இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் போகும் பொழுது சீசர்கள் பரிதபித்தார்கள். இவர் எங்க போறாருன்னு யோசித்தாங்க. ஆண்டவராக இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு அவர்களை விட்டு போவாருன்னு சொன்ன உடனே பயம் வந்தது. இவரை நம்ம மிஸ் பண்றோமே, இவரை விட்டு நம்ம பிரிகிறோமே, இவர் நம்ம கூட இனி இருக்க மாட்டாரோ, அப்படியெல்லாம் பயம் வரும் பொழுது ஆண்டு சொன்னார், நான் தான் வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னார். ஆம் தேவஜனமே, கவலைப்படுகிறதுனால நம்ம சரீரத்தில் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நடக்கும், பிபி கூடும், சுகர் கூடும், பிரச்சனைகள் கூடும், சரீரத்தில் வியாதி கூடும், வீட்டுக்குள்ள போராட்டம் கூடும், தேவ சமாதானத்தை இழந்து போயிருப்பீங்க. ஆண்டவர் இருளில் பிரகாசிக்கிற ஒளியாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆம் தேவஜனமே, நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்க வீட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த வீடு நீ சந்தோஷமா தான் இருக்கணும், துக்கமா இருக்கக்கூடாது.
எல்லாரும் துக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இருக்கக்கூடாது. உங்க மூலமா ஒரு சந்தோஷத்தின் ஊற்று அந்த வீடை நிரப்பணும். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அவர்கள் புலம்பும் பொழுது நீங்க ஜீவ ஊற்றை கொண்டு வர கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். 12 பேர் சென்று கானானை சுத்தி பார்த்து வந்தார்கள். 10 பேர் நெகட்டிவான பயமான ரிசல்ட்டை கொடுத்தார்கள். ஆனா 2 பேர் மட்டும் விசுவாசத்தை தூண்டும் காரியங்களை பேசினார்கள். கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாம் மாறும் என்று விசுவாசத்தில் பேசினார்கள். தேவனை உடையவர்களாய் இருந்தார்கள். ஆம் தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு உலகத்தானை போல அவிசுவாசமாய் பேசாதீர்கள். சூழ்நிலைகள் எவ்வளவு தலைகீழாக போனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஜபத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். உள்ளத்தில் ஓடுகிற அந்த அபிஷேக ஜபத்தை விட்டு விடாதீர்கள். போராட்டம் எப்படினாலும் இருக்கட்டும், தலைகீழாக போகட்டும், உள்ள இருக்கிற ஆண்டவருடைய கனெக்ஷனை விட்டு விடாதீர்கள். பிகாஸ் த கம்யூனிகேஷன், த ஃபெல்லோஷிப் will bring you back. Whatever you lost will come back to you. எதெல்லாம் நீங்க இழக்கிறீங்களோ அதையெல்லாம் கொண்டு வந்துரும். அப்பாவோடு உள்ள உறவு திரும்பி கொண்டு வரும். லாசருவை பாருங்கள், லாசரு மரித்து போனான். ஆனா அப்பா கூட உள்ள உறவு, மரியாள் தேவன் மேல வைத்த அன்பு அந்த வீடை ரீஸ்டோர் பண்ணது. தாவீதையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் குறிப்பிட்ட நபர்கள் துரத்தி எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆண்டு சமூகத்தில் போய் ஜெபித்தார். ஆண்டு சொன்னார், போ நீ பெற்றுக்கொள்வ, you will restore it ன்னு சொன்னார். தேவனோடு உள்ள உறவு எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வரும். நீங்க இருக்கிற வீட்டுக்கு நீங்க தான் வெளிச்சம். உங்க வாயிலிருந்து சந்தோஷம் வரட்டும். உங்க மனதிலிருந்து சந்தோஷம் பொங்கட்டும். உங்க வாயிலிருந்து துதி வரட்டும். அவிசுவாசம் வேண்டாம், சோர்வு வேண்டாம், பலவீனங்கள் வேண்டாம். ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும். உங்க வெளிச்சத்தை நோக்கி அநேகர் வாராங்க. பாருங்கள், யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தீர்கள். யோவான் 5:35 அழகாக சொல்லுகிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தானா. அருமையான தேவ மனிதர் யோவான் ஸ்நானகரை குறித்து வேதம் சொல்லுகிறதே, அவருக்குள்ள வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்தை தேடி மனிதர்கள் வந்தார்கள். ஆம் தேவச்சனமே, அவன் வெளிச்சத்தில் கலிகூற மனதாயிருந்தார்கள். இன்னைக்கு உங்க வெளிச்சத்துல உங்க குடும்பம் கலிகூர்ந்து மகிழ மனதாயிருக்கிறாங்க. நீங்களும் சோர்வா பேசுனீங்கன்னா, நீங்களும் அவிசுவாசமா பேசுனீங்கன்னா, நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசாம உலகத்தான போல பேசுனீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள நீங்களே சமாதானத்தை கெடுத்து போடுவீங்க. கர்த்தர் அந்த வீட்டில் உங்களை உப்பா வைத்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, உப்பானது சாரமிட்டு போனால் கீழே போட்டு மிதிக்கப்படப்படும். ஆண்டு சொல்லுகிறார், உன் சாரத்தை இழந்து விடாதே என்று சொல்லுகிறார். எப்பொழுது சாரத்தன்மையை இழந்து போகிறோம்? பயம் வரும் பொழுது, சந்தேகம் வரும் பொழுது, ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுவாரோ என்ற எண்ணம் வரும் பொழுது, உள்ளத்துல பயம் ஆளுகை செய்யும் பொழுது, விசுவாசத்தை நாம் கைவிடும் பொழுது பயம் உள்ள வருகிறது. ஆண்டு சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த உலகத்தானே சொல்லுவான், பதறிய காரியம் சிதறும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். உலகத்துக்கு தெரியும் பதறிய காரியம் சிதறும். ஆனால் அதன் விடை வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்கள் பதறாம இருக்கணுமா? வசனத்தை உள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வசனம் உங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கு. அபிஷேகம் உங்களுக்குள்ள போய்கொண்டிருக்கு. ஆண்டு சொல்லுகிறார், கலங்காதிருப்பீர்களாக. உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும். ஆண்டு ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். ஏற்ற நேரத்தில் மாற்றங்களை தருவார். இந்த 100 நாள் ஜெபம் இதோட முடியும் என்று கலங்க வேண்டாம். கர்த்தருடைய வருகை வரைக்கும் ஆண்டுடைய சித்தமானால் நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். கிறிஸ்துவின் சரீரம் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறாங்க. ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வராதா? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேச மாட்டாரா என்று எத்தனையோ இடத்துல கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் உண்டு, ஊழியர்கள் உண்டு. ஒருவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஊழியர்கள் உண்டு. ஊழிய அழைப்புல திகைத்து போய் இருக்கிற வாலிபர்கள் உண்டு. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. எல்லாருக்கும் இந்த அருமையான வார்த்தை கடந்து செல்ல கர்த்தர் டினாமினேஷன் வேறுபாடு இன்றி கிறிஸ்துவின் சரீரம் ஒன்று கூட கர்த்தர் கொடுத்த திட்டம் இந்த அருமையான பிரேயர் டைம் சேனல். இதுல இணைந்திருக்கிற தெய்வ ஜனங்களை நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒன்று கூடி துதிக்க ஆரம்பியுங்கள். ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இருக்கிற இடங்கள் அப்பா நோக்கி பார்ப்போமா? அப்பா சொல்லுகிற ஒரே வார்த்தை, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இங்க அநேகரை சுத்திகரித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன்.
அநேகருடைய கையில் அபிஷேக தைலத்தை கர்த்தர் போட்டு கொண்டிருக்கிறார். God is pouring out his wonderful anointing oil in your hand, that your hand may be blessed. Whatever you may touch, let it prosper. உன் கை தொடுகிறது ஆசீர்வதிக்கப்பட, உங்க கை சுத்திகரிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். உங்க வருமானம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்க கையில் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார். உங்க கை சுத்திகரிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இத்தனை நாட்கள் சத்துரு உங்கள் கையின் பிரயாசத்தை கட்டி வைத்தான். இத்தனை நாட்கள் உங்கள் மேல உள்ள அழைப்பை கட்டி வைத்தான். உங்கள் கரங்கள் தான் அநேக காரியங்களை செய்யும். கரம் இல்லை என்றால் அநேக காரியத்தை செய்ய முடியாது. திருமணம் ஆகும் பொழுது கூட மணமகளின் கையை மணமகன் வாங்குகிறான். அப்படி என்றால் என்ன? இந்த கரங்களில் பெரிய பெரிய காரியங்களை அன்று செய்கிறார். குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையை இந்த கைகள் தான் தூக்குகிறது. இந்த கைகள் தான் உழைத்து வீட்டுக்கு வருமானம் கொண்டு வருகிறது. அநேக பெண்மணிகளின் கைகள் தான் அருமையான ஆகாரங்களை சமைத்து வீடுகளுக்கு கொடுக்கிறது. இந்த கைகள் தான் வீடை கட்டுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீயாக வீடை கட்டுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒரு மனிதனுக்கு இந்த கரம் உதவி செய்கிறது. பாவம் செய்யாமல், திருடாமல் இந்த கை சொந்தமாக வேலை செய்து உயர்கிறது. இந்த கையை சத்துரு கட்டி வைக்கிறான். பவுலும் சீலாவுடைய கரங்களையும் கால்களையும் கட்டி வைத்திருந்தான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் அந்த கட்டை விடுதலையாக்கினார். சிம்சனுடைய கரத்தை ஏன் கட்டினார்கள்? அவனுடைய வல்லமை அவன் கைகள் மூலமாக செயல்பட்டது. சிங்கங்களின் வாயை கிழித்தது அவனுடைய கால் அல்ல, அவனுடைய கரம். நரிகளை பிடித்து ரெண்டு நரிகளாக கட்டி வாள்ல தீப்பத்தங்களை வைத்து அனுப்பினது அவனுடைய கரம். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் கரங்களை பயன்படுத்தினார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலுடைய கைகள் ஜனங்கள் மேல வைக்கப்படும் பொழுது அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்படி என்றால் என்ன? ஆசீர்வாதத்தை சுமக்க வேண்டிய கரம். 5 அப்போ 2 மீனை இந்த கையில ஏந்தி தான் ஏசப்பாட்ட அந்த குட்டி தம்பி கொடுத்தான். அதை இயேசு கையில வாங்கி தான் ஆசீர்வதித்தார். கரம் என்பது பிறரை ஆசீர்வதிக்கக்கூடியது. கரம் என்பது பிறரை தூக்கிவிடக்கூடியது. கரம் என்பது கர்த்தராகிய இயேசுவை பாருங்கள், அந்த கரங்களால் பேதுருவை தூக்கிவிட்டார். வேதத்தில் பாருங்கள், யோவானும் பேதுரும் சேர்ந்து நடக்க முடியாத ஒருத்தனை கைகளினால் தூக்கி விடுகிறார்கள். இந்த கரம் என்பது பிறரை தூக்கிவிடக்கூடியது. ஆனால் சத்துரு இந்த கரங்களை கட்டி வைக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார், I am releasing your hand from generational curse. I am releasing your hand from financial bondage. I release your hand from the heretical disease. எல்லா தலைமுறை ஆவிகள் இருந்து, போராட்டத்தில் இருந்து, வருமான கட்டில் இருந்து, பலவீனங்கள் இருந்து கர்த்தர் உங்க கைகளை விடுதலையாக்குகிறார். கைகளை விடுதலையாக்குகிறார் என்று காட்டுறதுக்கு அர்த்தம் என்னவென்றால், உங்க கையின் பிரயாசம் விடுதலையாகுது, உங்க வாழ்க்கை விடுதலையாகுது, உங்க குடும்பம் விடுதலையாகுது, உங்க மூலமா உங்க வீட்டில் நிறைய நன்மை வருகிறது. ஒரு கொத்தனாரை பாருங்கள், அநேக கற்களை சுமந்து கையில தான் சுமந்து கொண்டு போகிறார்கள். சிமெண்ட் பாத்திரங்களை சுமந்து கொண்டு போறார்கள். கை இல்லை என்றால் வேலை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையை நான் ஆசீர்வதிக்கிறேன், அபிஷேகம் பண்ணுகிறேன். நம்முடைய அருள்நாதருடைய கையை பாருங்கள், சிலுவையில் நமக்காக அறையப்பட்டது. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவருடைய கைகள் அடிக்கப்பட்டது. ஆவியானவர் காட்டுகிறார், I am washing your hand. I am washing your hand. உன் கரத்தை நான் கழுவுகிறேன், அபிஷேகத்தால் நிரப்புகிறேன். இனி நீ தொடுகிறது வாய்க்கும். இனி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது உன் கரம் தொடுகிறது வாய்க்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறத நீங்க செய்ய போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருப்பாரு. உங்க கரம் செய்கிறது வாய்க்கும். இதுவரை நடக்காத காரியங்கள் இனி உங்க கையை கொண்டு ஆண்டு செய்வாரு. இனி சில ரிபன்களை உங்க கை வெட்டும். ரிபன் வெட்டுகிறதுனா என்ன அர்த்தம்? புதிய கடைகள் திறக்கும் பொழுது ரிபன் வெட்டுவாங்க, புதிய வீடு வாங்கும் பொழுது ரிபன் வெட்டுவாங்க, புதிய கார் வாங்கும் பொழுது ரிபன் வெட்டுவாங்க. அப்படி என்றால் என்ன? உங்க கரமினி புதிய காரியங்களை கர்த்தர் திறக்க வைப்பார். இந்த ஆராதனையில பங்கு பெற்றுட்டு ஆசீர்வாதம் இல்லாம நீங்க போக மாட்டீங்க. அபிஷேகம் உங்களை தொடாம ஆவியானவர் அனுப்ப மாட்டார். கர்த்தருடைய அழைப்புல சேர்ந்து இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறீங்க. இது ஏதோ ஒரு சபை சார்ந்த ஒரு கூட்டம் அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசன கூட்டம். தீர்க்கதரிசி என்பவன் சபை ஜனங்களை பார்த்து, கிறிஸ்துவின் சரீரத்தை பார்த்து சீர்திருத்தம் உண்டாக்க கர்த்தர் எழுப்புகிறது தான் தீர்க்க தரிசன ஊழியம். ஏராளமான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். ஏராளமான தேவ மனிதர்கள் எழுப்பினார்கள். சபை பாகுபாடு இன்றி தேசத்தை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துல தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆம் தேவச்சனமே, இது ஒரு தீர்க்க தரிசன அழைப்பு. ஆண்டவர் இந்த திட்டங்களை கொடுக்கும் பொழுது தீர்க்க தரிசன அழைப்போடு தீர்க்க தரிசியாக தான் அடியனையும் அடியனுடைய குடும்பங்களையும் கொண்டு வந்தார்.
இது தேசத்திற்கு வர வேண்டும். இது ஒரு சபை சார்ந்ததாக இருந்திருந்தால் ஒரு சபையோடு இது முடிந்திருக்கும். உங்கள் உள்ளங்களை ஏவி இந்த அருமையான ஜபத்தில் இணைய வைத்தது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். எங்கேயோ இருந்த உங்களை கொண்டு வந்து இணைய வைத்தது யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். எங்கோ இருந்த உங்களுக்கு இங்க இருந்து ஒரு சோர்ஸ், இங்க இருந்து ஒரு அபிஷேகம் கடந்து வர பண்ணினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இது ஒரு சபையினுடைய ஊழியமாக இருந்திருந்தால் அந்த சபையினுடைய பெயரை போட்டு அந்த சபை மக்கள் மட்டும்தான் வந்து இதில் பங்கு பெற்றிருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் கிறிஸ்துவின் சரீரத்தில் பாடுபடுகிற எங்கேயோ ஒரு சகோதரன், எங்கேயோ ஒரு சகோதரி, ஏதோ ஒரு நாட்டில் தவிக்கிற பிள்ளைக்கு, ஏதோ ஒரு நாட்டில் கண்ணீரோடு இருக்கிற தேவ ஜனத்தை ஆண்டவர் கண்டார். வேதம் சொல்லுகிறது, ஆகாரின் அழுகுரலை கண்டார். அந்த ஆண்டவர் உங்களை கண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை கழுவி கொண்டு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார். உங்கள் உள்ளத்தில் உள்ள சோர்வை தூக்கி வீசுங்க. ஆம் தெய்வ ஜனமே, நல்லா காத்து அடைச்சு இந்த சின்ன பிள்ளைகள் சைக்கிளை ஓட்டுவாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு முள் வேலிக்குள்ள கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த முள்ளெல்லாம் குத்தி அந்த சைக்கிள் பஞ்சர் ஆயிரும். ஆம் தெய்வ ஜனமே, இந்த உலகத்தில் மோஸ்ட் சென்சிட்டிவான விஷயம்னா அது உங்க ஹார்ட் தான், உங்க உள்ளான மனுஷன். அதை குத்தி பஞ்சராக்க விடாதீங்க. யார் என்னமோ சொல்லட்டும், உனக்கு திருமணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, உங்களை சபிக்கலாம், உங்களை நேசித்தவங்க சபிக்கலாம், உங்க தாய் தகப்பன்மார் உங்க பிள்ளைகள் உங்களை சபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது அதெல்லாம் பார்க்காதீங்க. நாசியின் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப முடியாது. அது பிள்ளையா இருந்தா என்ன, அது தகப்பனா இருந்தானே, அது தாயா இருந்தானே, யாருனாலும் எப்பனாலும் உங்களுக்கு விரோதமாக மாறலாம். கூட இருந்த யூதாஸ் காரியோத்து பாசம் முத்தத்தினால் இயேசுவை காட்டி கொடுத்தான். நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனும் மனுஷனே, எந்த மனுஷனும் என்னை கைவிட்டு விட்டானே என்று கவலைப்பட வேண்டாம். மனிதன் மனிதன் தான், எப்பனாலும் மனம் மாறுவான். ஆனால் நமது ஆண்டவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல, மறந்து போக ஒரு மனுஷன் அல்ல. அவர் தேவாதி தேவன். அவர் உங்களை நினைவு கூறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. இந்த 100 நாள்ல ஒன்னே ஒன்று சொல்ல அன்று அழைத்தார். உங்க வாழ்க்கை மாறுகிறது. whether you like it or not, your life will change. நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். அதுக்கு இணைந்து போகிறவங்க, அதுக்கு இணைந்து விட்டு கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கை மாறி கொண்டுதான் இருக்கிறது. சாட்சியில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சாட்சி எழுதாவிட்டாலும் உங்க வாழ்க்கை மாறதான் போகிறது. 100 நாள் ஜெபம் முடிந்தாலும் இந்த ஜெபத்தினுடைய தாக்கம் உங்க ஆயுசு காலத்திற்கு கண்டிப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போவாங்க. இந்த போலியோ அட்டாக் வந்துடக்கூடாது, கால் பலவீனம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1-2 ஊசி கையில போடுவாங்க. எல்லாருடைய கைகள்லையும் இடது கையோ வலது கையோ ஒரு தடம் இருக்கும் கண்டிப்பா. காரணம் என்ன? அந்த ஒரு ஊசி போலியோ அட்டாக்ல இருந்து காப்பாத்துகிறது, கால் பலவீனமாகாம பாதுகாக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 100 நாள் ஜெபம் போலியோ ஊசியை காட்டிலும், கோடிக்கணக்கான ஊசிகளை காட்டிலும் பாதுகாப்பின் ஒரு அருமையான ஆன்டி வைரஸ், ஒரு அருமையான கர்த்தர் கொடுக்கிற எதிர்ப்பு சக்தி. இந்த கடைசி காலத்தில், மோசமான காலத்தில் நல்ல உபதேசம், பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிற வார்த்தை கர்த்தர் உங்க இருதயத்தில் விதைத்திருக்கிறார் என்றால் அது சும்மா இல்ல. அதுக்கு பயங்கரமான விலை இயேசுநாதர் சிலுவையில கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட அழைப்பு சும்மா உருவாகாது, பாடுகளில் இருந்து விளைந்து வந்ததுதான் இந்த அழைப்பு. இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஒரு போலியோ ஊசியை உன்னை பாதுகாக்கும் என்றால் இந்த 100 நாள் ஜெபம் உன் ஆயுசு காலத்துக்கு தாராளமாக பாதுகாக்க வல்லமை உடையது. இந்த வார்த்தைகளை எழுதி வைத்து ஜெபித்து பாருங்கள். வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்று பாருங்கள். இந்த ஜெபத்தினுடைய மகிமை உங்க இருதயத்தில் குறையிறது போல ஃபீல் ஆச்சுன்னா அடுத்தது ஆவியானவர் அடுத்த கட்டத்தில் அழகா கொண்டு போவாரு. ஆனா கண்டிப்பா அந்த வார்த்தைகள் வெறுமையாக வரவில்லை, தேவ திட்டத்தோடு வந்திருக்கிறது. அதனால் தேவ ஜனங்கள் எல்லாரும் பலனடையுங்கள். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை தேட ஆரம்பியுங்கள். ஒரு 2 வரி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? அப்பா சொல்றாரு, கலங்காதே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆண்டவரை விட்டு தூரம் போகாதே என்று சொல்லுகிறார். அநேகருடைய வாகனங்கள் பஞ்சர் ஆகிறது போல முள்ளுல போய் வண்டியை விட்டுறாதீங்க. அவிசுவாசம் என்ற முள், பயம் என்ற முள், சோர்வு என்ற முள், சந்தேகம் என்ற முள், கசப்பு என்ற முள் உங்கள் இருதயத்தை குத்தி உள்ள அபிஷேகத்தை வெளியே கொண்டு வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாமே காத்துக்கொள்ள முடியாமல் போகலாம். உங்க பிள்ளை உங்க பேச்சு கேட்காமல் போகலாம், உங்க பேங்க்ல பணம் இல்லாமல் போகலாம், நீங்க சொல்லுகிறத உங்க குடும்பம் கேட்காமல் போகலாம். எல்லாத்தையுமே காத்துக்கொள்ள உங்களால முடியாது. ஆனா உங்க உள்ளத்தை காத்துக்கொள்ள உங்களால முடியும். ஆம் தெய்வ ஜனமே, உங்க உள்ளத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஜீவ ஊற்று அற்புதம் செய்து எல்லாரையும் அணைத்து விடும்.
யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்கள். எல்லாரும் பிரிந்து போனார்கள். யோசேப்பு தன் உள்ளத்தை மட்டும் பாதுகாத்தான். உபத்திரத்தில் இருக்கிற தெய்வ ஜனமே, அக்னி ஜாலை எப்படி மாறும், சிங்கக்கபியில் இருந்து எப்படி வெளியே வரணும், யோர்தானை எப்படி பிரிக்கணும், இதெல்லாம் யோசித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்க இருதயத்தை மட்டும் காத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யோசேப்பு செய்தது அதுதான். தன் இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டான். ஜீவ ஊற்று வருகிற அந்த இருதயத்தை காத்துக்கொண்டான். இந்த கடைசி நாட்கள்ல கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய முடிவுல கூட சொல்லுகிறார், இவ்வளவு வார்த்தைகளை பெற்ற தேவ ஜனமே, உங்களுக்கு ஒப்பான தேவ ஜனம் யார்? இவ்வளவு அபிஷேகத்தை சுமக்கிற தேவ ஜனமே, உங்கள் இருதயத்தை பலவீனப்படுத்த ஒப்பு கொடுக்காதீங்க. பெற்ற அபிஷேகத்தை இழந்து போக விட்டு கொடுக்காதீங்கள் என்று சொல்லுகிறதை என்னால் உணர முடிகிறது. அபிஷேகத்தை வாங்குறது விஷயம் அல்ல, தீர்க்க தரிசனங்களை வாங்குறது விஷயம் அல்ல, அந்நிய பாஷை பெறுகிறது விஷயம் அல்ல, அதை காத்துக்கொள்ளுகிறது தான் மேட்டர் என்று சொல்லுகிறார். அதை காத்துக்கொள்ள உங்களை அழைக்கிறார். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்வீர்களா? எந்த விஷயத்தையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்வீங்களா தேவ ஜனமே? உங்க அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். அபிஷேகம் பெறுகிறதுக்கு எல்லாரும் வந்தார்கள். அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஏனென்றால் எல்லாரும் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளவில்லை. சிம்சோனை கர்த்தர் அழைத்தார், ஆனால் அந்த தேர்ந்தெடுப்பில் நிற்க முடியாமல் போனான், அபிஷேகத்தை இழந்தான். சவுலை கர்த்தர் அழைத்தார், அபிஷேகத்தை இழந்தார். யூதாஸ் காரியத்தை அழைத்தார், அபிஷேகத்தை இழந்தார். ஆண்டு சொல்லுகிறார், அபிஷேகம் பெறுகிறது விஷயம் அல்ல, கிறிஸ்தவனாய் மாறுகிறதும் விஷயம் அல்ல, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாம் ஒரு வரி சொல்லுவோமா? நான் கலங்க மாட்டேன்ப்பா, நான் பயப்பட மாட்டேன்ப்பா, எந்த காரியத்தினாலும் என் இருதயத்தை சேதப்படுத்த மாட்டேன்ப்பா, எத்தனை பிரச்சனை வரட்டும்ப்பா, இந்த இருதயத்துக்குள்ள அந்த பயத்தை நான் விட மாட்டேன்ப்பா. நீங்க இருக்கிற அந்த சிங்காசனத்துக்குள்ளாடி சோர்வு, உலகம் என்ற காரியங்களை நான் விடாமல் என்னால் முடிந்த லெவல் நான் யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவ ஜனமே? கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, ஓ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. சொல்லுவோம், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லுகிறார். எதை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களோ அந்த கவலை அப்பா சமூகத்தில் வைத்து விடுங்கள். உங்க அபிஷேகத்தை பலவீனப்படுத்துகிற அந்த கவலை உங்களை விட்டு மாறட்டும். உங்கள் அபிஷேகத்தை உரிந்து போடுகிற அந்த வெப்பத்தை போல் இருக்கிற அந்த பயம், வெப்பத்தை போல் இருக்கிற அந்த அவிசுவாசம் மாறி போகட்டும். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். சொல்லுங்க, மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தெய்வன் மாறிடவே மாட்டான், மாறிடவே மாட்டான், மாறிடவே மாட்டான். ஓ மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். சொல்லுவோம், மலைகள் பெயர்ந்து போகலாம்,
நம்பினவர்கள், உதவி செய்வார்கள் என்று நம்பினவர்கள் உங்களை விட்டு போகலாம். தேவ ஜனமே, கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு போகாது. போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், மனதுருகும் தெய்வன் மாறிடவே மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க, கலங்காதே மனமே, இனிமே கலங்காதே மனமே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் நகைக்கலாம். சொல்லுவோமா? உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார், உள்ளம் கையில் ஏந்துவார். அந்த உலகம் வெறுத்து பேசலாம், அது காரணம் இன்றி பகைக்கலாம். இந்த உலகம் அது வெறுத்து பேசலாம், உன்னை காரணம் இல்லாமல் நகைக்கலாம். ஓ, உன்னை உருவாக்கினவர் உன்னை கைவிடுவார் அதே வச்சனமே என்று அந்த பரிசுத்த ஆவியானவர் முழங்குறதை எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். சொல்லுவோம், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகன். அது தீர்க்க தரிசனமா சொல்லுகிறா, கலங்காதே மனமே, என் மனமே நீ கலங்காதேன்னு சொல்லுங்க. கலங்காதே, எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால ஒன்றும் கூடுவதும் இல்லை, ஒன்றும் குறைவதில்லை. உடம்புக்கு கேடுதான் வருகிறது, மனதிற்கு கேடு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, கலங்காதே, கலங்காதே மகளே. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. தீமை, தீர்க்க தரிசனம் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தீமை அணுகாது. ஆமென். தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் நீங்கள் தீமையை வெல்லுவீர்கள். அந்த தீமை வர்றதுக்கு முன்னாடி அப்பா காப்பாத்துவாரு. போராட்டம் வர்றதுக்கு முன்னாடி தகப்பன் பறந்து காக்கிற பச்சையை போல உங்களை காப்பாற்றுவார். ஓ ராபாபா ஷாதாராபா, ஆவில நிரம்பி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஓ, கவலை பாரங்களை உங்க சமூகத்தில் வைத்து விட கிருபை தாங்கப்பா. தேவனுக்காக ஓட நினைக்கிற தேவ பிள்ளையே, ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறவர்களே, உள்ளத்தை பாரப்படுத்தார்கள். பாரப்பட்டால் ஓட முடியாது. பாரம் இருக்கிறவர்களால ஓட்ட பந்தயத்தில் ஓட முடியாது. பயம் இருக்கிறவர்களால சாதிக்க முடியாது. ஆம் தேவ ஜனமே, பயம், சந்தேகம், சோர்வு உங்களை விட்டு வெளியேறட்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஆமென். செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். அந்த தீமை உன்
சொல்லுவோம். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. நான் செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். இந்த வரிகளை சொல்ல சொல்ல தூதர்கள் காப்பாத்துவாங்க, தூதர்கள் காத்திடுவாங்க. உங்க பிள்ளைகளை தூதர்கள் காத்திடுவாங்க. தூதர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. வருகிற நாட்கள்ல பாப்பீங்க, உங்களுக்காக கர்த்தர் தூதர்களை கொண்டு வருகிறார். தூதர்கள் இறங்குவார்கள், தூதர்கள் ஏறுவார்கள். உங்க வீட்டில் இனி தூதர்கள் இறங்கவும் ஏறுவும் செய்வார்கள். அற்புதங்களை காண்பீர்கள். யாருடா எனக்கு உதவி செய்வா, இந்த ஆபத்தில் எனக்கு யார் உதவி செய்வா என்று கண்ணீரோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தூதனை அனுப்புவேன். I will send the angel to protect you. I will send the angel to solve your problem. Hallelujah. ஆவியானவர் தூதரை அனுப்புகிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, ஓ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. சொல்லுங்களே, கலங்காதே மகனே. நீ கலங்காத மகனே, நீ கலங்காத மகளே. என்ன அப்பாவுடைய சத்தம் உங்களுக்கு வரலையா? கலங்காதே மனமே. சொல்லுங்களேன், தாவீது சொல்றது போல, என் மனமே ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவை ஏன் தேங்குகிறாய் என்று சொல்லுங்க. கலங்காதே மனமே, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன்னை இந்த உலகத்துல கொண்டு வந்தவர், தாயின் கருவில் உருவாக்கினவர், நடுத்தருவில் விடுவாரோ? கானானுக்கு போகணும் சொல்லி அழைத்து கொண்டு வந்தவர் உங்களை செங்கடலில் விட்டு விடுவாரோ? ஆம் தேவச்சனே, உங்க உள்ளம் எங்க இருக்கிறது? எகிப்தில் இருக்கிறதா? கானானை நோக்கி போகிறதா? கர்த்தரிடத்தில் இருக்கிறதா? இல்ல சத்ருவின் ஆயுதத்தினால் நிரம்பி இருக்கிறதா? சோர்வினால் நிரம்பி இருக்கிறதா? சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறதா? உங்க உள்ளம் எப்படி இருக்கிறது? How is your status of your heart? உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? சோர்ந்து போய் இருக்கிறதா? பலவீனப்பட்டு போய் இருக்கிறதா? ஆவியானவர் அநேகரை தூக்கி எடுக்கிறத பார்க்கிறேன். சோர்வில் இருந்து தூக்கி எடுக்கிறார். இதை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே நெடுநாள் சோர்வு, 30 வருஷம் சோர்வு, 32 வருஷம் சோர்வு, 18 வருஷம் சோர்வு மாறுகிறதை நான் பார்க்கிறேன். நெடு ஆண்டுகளாக 42 ஆண்டு சோர்வா இருக்கிறேன், 40 ஆண்டு சோர்வா இருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு பிரோஜனமே இல்லை. அப்படிலாம் கவலையோடு இருக்கிற தேவ ஜனமே, உங்க சோர்வு மாறுது. ஆவியானவர் காட்டுகிறார், சோர்வு மாறுகிறது. நகையை இழந்து கண்ணீரோடு இருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். எல்லா நகையும் இழந்தாச்சு, எல்லாத்தையும் அழித்து நாசாக்கிட்டாங்க. இனி உயரவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, புதிய வாசல் திறக்கிறது, புதிய வாசல் திறக்கிறது, புதிய வாசல் திறக்கிறது. அந்த தாலி சேனை கூட இழந்துட்டீங்க, எல்லாமே இழந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பியும் தருகிறேன், திரும்பி உயிர்ப்பிக்கிறேன், திரும்பி உயிர்ப்பிக்கிறேன். எதெல்லாம் இழந்து போனீங்களோ, ஓ உங்க குடும்பத்தின் நிலை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாகனத்தை எல்லாம் இழந்தவர்கள், காரை இழந்தவங்களை நான் பார்க்கிறேன். நல்ல செல்வாக்காக கர்த்தருக்காக பயன்பட்டு கொண்டிருந்தீங்க, எல்லாமே கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் சோதனை காலம் வந்தது. நல்ல ஒரு வண்டி இழந்திருக்கிற ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன், ஒரு குடும்பத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், I will refill you with the goodness. உங்களை திரும்ப நிரப்புகிறார். படிப்பை இழந்த ஒரு சகோதரனை பார்க்கிறேன். நல்லா படித்து கொண்டிருந்தீங்க, நல்லபடியா தான் போய் கொண்டிருந்தீங்க, ஆனா பாதியில நிறுத்திட்டு வீட்டில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், the situation is changing. உன் வாழ்க்கை மாறுகிறது. இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அக்கினி உன் மேல் இறங்குகிறது, உன் கட்டு உடைகிறது. ரிலீஸ், ரைஸ் அப் அண்ட் வாக். கர்த்தர் உங்களை அழைக்கிறார், எழும்புங்கள், சியோனே எழும்பு. எனக்கு திருமணம் ஆகுமா என்று கவலையோடு இருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், திருமண அழைப்புதல் வருகிறது. The invitation is coming to you. கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருகிறார். திருமண அழைப்புதல்கள் எல்லா ஆண்டு நல்லபடியாக செய்கிறார். வருகிறது சகோதரியே, உன் கண்ணீரின் நாட்கள் முடிகிறது. ஐயோ எனக்கு நல்ல கலர் இல்லை, எனக்கு நல்ல படிப்பில்லை என்று நீங்க கவலைப்பட்டது உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கலரை பார்த்து அல்ல, உன்னுடைய உள்ளான ஆவியை பார்த்து, உன் அழைப்பு
அழைப்பை பார்த்து உன்னோடு சேர்ந்து செயல்பட கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹalleluya. லீகாபாராசியா லேபோரோசியான் டலரபா லேகேஷேதே ரெபே. ஒரு அகிலாக்கு பிஸ்கிலா உண்டானது போல, பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தது போல, அகிலாவாகிய அவர்களுக்கு ஒரு பிரிஸ்கிலாவை அன்று கொடுத்தார். உங்களுக்கு ஆண்டு கொண்டு வருகிறார். ஓ, வாழ்க்கை துணை வருகிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் மாற்றுகிறது, சூழ்நிலைகளை மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். பிசினஸ்ல லாஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கிறீங்க. 5 வருஷம் முன்னாடி ஓடுன, 2 வருஷம் முன்னாடி ஓடுன அந்த உயர்வு இல்லை. சில போராட்டம், குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் கண்டு பயந்து போயிருக்கிறீங்க. ஐயோ, பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி நடக்கும், காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்ட கண்ணீரோடு இருக்கிறீங்க. அன்று சொல்லுகிறார், உன் மகளை குறித்து கவலைப்படாதே, உன் பிசினஸ் நல்லபடியா மாறும். பிசினஸ்ல உள்ள உயர்வை பார்க்க வேண்டாம், ஆவிக்குரிய உயர்வை பாருங்க. ஆவில உயர்கிறீங்களா, வாழ்க்கை மாறும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya. ராபா ஷதலா ரபா பாபா. ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். உங்க மேல ஊற்றப்படுகிறார், உங்க குடும்பங்கள் மேல ஊற்றப்படுகிறார். ஆம் தேவச்சனமே, அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படுகிறார். ஒரு தம்பியை நான் பார்க்கிறேன், ஜாக்சன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார். தம்பி ஜாக்சன், உங்க வாழ்க்கை மாறுகிறது. உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்க குடும்பத்தை மாற்றுவார். சத்தியத்தில் வளரு, சத்தியத்தை மேய்ந்து கொள். லீகாபாராபாசியா லியாந்தலரபா. ஸ்டீபன் ஒரு சகோதரனை பார்க்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குது. லீகாராபா சியாந்தலரபா லியாந்தலரபு. மாரி முத்துன ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன், குட்டின்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய அக்கினி இறங்குறது. ஓ ராபா ஷாதா ராபா. ஜாக்குலின்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். நான் சொல்லுகிற பேர்ல எல்லாம் அக்கினி இறங்கி கொண்டு இருக்குது. வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும். லீகா ராபா ஷாதா ராபா. ஓ ராபா பாபா ஷாதா ராபா. அக்கினி இறங்கி விடுதலை ஆகுது. அநேகருடைய கவலையின் பாரங்கள் மாறிக்கொண்டிருக்கு. அபிஷேகம் இறங்கி விடுதலையாக்கி கொண்டிருக்கு. எஸ், ரிசீவ் யுவர் ஹீலிங், ரிசீவ் யுவர் டெலிவரன்ஸ். அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் மாறுது. பாரம் மாறுது. 2 நாளாக நெஞ்ச அமுக்கி, நெஞ்செல்லாம் வலிக்கிறது போல, மூச்சு விட முடியாதது போல பிசாசு அழுத்தி கொண்டு இருக்கிறான். செபிக்க முடியல. செபிக்கும் பொழுது அது வருது, தூங்கும் பொழுது வருது. ஏதோ கல்லை முழுங்கினது போல பாரமானது நெஞ்சில இருக்கிறத உணர்றீங்க. நெஞ்சு பாரமா இருக்கு. ஆண்டு சொல்றார், now it's releasing, ரிலீஸ் ஆகுது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு பொல்லாத ஆவியே. ஜனங்களை கட்டி வைக்கிற அந்தகாரங்கள் வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். இருளின் ஆவிகள் வெளியேறுகிறது. அநேகருடைய உள்ளத்துக்குள்ள பிசாசானவன் குடியிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், உள்ள வந்து வசனம் இல்லாத இடத்துல அவன் குடியிருந்து பயத்தை கொண்டு வருகிறான். பயத்தின் ஆவி ஓடுது. சோமனுங்க, பயத்தின் ஆவி ஓடுது. அவிசுவாசத்தின் ஆவி ஓடுது. சந்தேகத்தின் ஆவி ஓடுது. எரிச்சலின் ஆவி ஓடுகிறது. இச்சையின் ஆவி ஓடுகிறது. ஹalleluya. லீகா ராபா ஷாதா லாபா ராதா லாபா 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 ராபா ஷியாந்தல ராபா. லீகா ராபா பாபா. இருக்கிற இடத்துல ஜெபிங்க தேவச்சனமே. அக்னி இறங்குகிறதை பார்க்கிறேன். விடுதலை உண்டாகுகிறது. ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். The Holy Spirit is touching. உங்க பிள்ளைகளை தொடுகிறார், உங்க கணவரை தொடுகிறார். யுத்தம் வருகிறது போலதான் இருக்கும், போராட்டம் வருகிறது போலதான் இருக்கும். பயப்படாதீங்க. fill in the blanks மாதிரி தான். உங்களுக்கு பாதி காரியம் தெரிஞ்சிருக்கும், பாதி காரியம் தெரியாமல் இருக்கும். கேள்வி தாளில் பார்க்கும் பொழுது fill in the blanks ஒரு குறிப்பிட்ட விஷயம் உண்டு. அப்படி என்றால் என்ன, அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அதில் நம்ம எழுதணும். அதுதான் டெஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா எல்லாம் பேசியிருப்பாரு, ஆனால் கணவர் வந்து போராடிட்டு இருப்பாரு, மனைவி போராடிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே எல்லாமே தெரியுது, இந்த விஷயத்துக்கு மட்டும் பரிகாரம் தெரியலையே, நீங்கள் கவலையோடு இருப்பீங்க. ஆண்டு சொல்றாரு, பயப்படாதே. அதனுடைய பதிலே பயப்படாதே. ஆண்டு உங்க கூட இருந்து சிறப்பாய் நடத்துவார். என்னைக்காவது கைவிட்டிருக்கிறாரா? என்னைக்காவது கையேந்த விட்டிருக்கிறாரா? ஒருவேளை அப்படி உங்களுக்கு சோர்வு, கையேந்திர நிலைமெல்லாம் வந்திருக்குன்னா, தேவச்சனமே இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியாக ஆவியானவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இனிமே நீங்க கையேந்த மாட்டீங்க. யார்ட்டையும் கையேந்த கர்த்தர் விட மாட்டாரு. விசுவாசிங்க. எந்த சூழ்நிலை வரட்டும், நான் கடன் வாங்க மாட்டேன்ப்பா, கர்த்தர் என்ன நடத்துவார். நின்று பாருங்க, சத்தியத்திற்காக நின்று பாருங்க. அந்த கடன் ஆவி உங்களை விட்டு ஓடும். அந்த வில்லை சூனியம் ஓடும். பிள்ளை படிக்கலை என்று கவலையோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகள் என்ன சம்பாதிக்க போறாங்கன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் கையில விடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க மாற போறது இல்லை. எவ்வளவு அட்வைஸ் கொடுத்தாலும் மாற போறது இல்லை. தேவச்சனமே, வேணா சில அட்வைஸ் கொடுக்கலாம். மீதி 99% அப்பா தான் கிரியை செய்யணும். அப்பா கிரியை செய்ய அப்பா சமூகத்தில் முட்டு போடுங்க.
பகலாய் மாற்றுங்க, இரவை பகலாய் மாற்றுங்க. கண்ணீர் அப்பா சமூகத்துல விடுங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு கண்ணீர் சிந்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்ற, கவலைப்படாதீங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. Go into your room of prayer. உங்கள் ஜெபஅறைக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவா. You will see the Holy Spirit is working. You will see the anointing is real. You will see what the apostles were preaching will come to reality. அப்போஸ்தலர்கள் பேசினது ரியாலிட்டியா வரும். அவர்கள் சொன்ன ஆவியானோர் கிரியை செய்கிறதை பார்ப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவார்கள், அவர்கள் நிர்மூலமாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அறையிலிருந்து ஜெபிப்பீர்கள், கிரியை வெளி தேசத்தில் நடக்கும். ஆம் தேவ ஜனமே, ஒரு நாள் நான் வண்டி ஓட்டி செல்லுகிறேன். என்னுடைய வாகனத்தில் நான் சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கால் வருகிறது. அந்த கால் நான் அட்டன் பண்ண சொல்றாங்க, இங்க ஒரு சகோதரன் பேய் பிடிச்சு ஆடி கொண்டு இருக்கிறான், அவனுக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மத்திய பிரதேசத்திலிருந்து ஃபோன் வருகிறது. நானும் என் சகோதரன் ரோட்ல நிற்கிறோம். நின்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்க ஆரம்பித்தோன்னு ஆண்டு காட்டுகிறார், ஒரு சிகரெட் ஆவி அவனுக்குள்ள இருக்குது. ஒரு பொல்லாத சிகரெட்டின் ஆவி, இச்சையின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. அது அவனை அலக்களிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், நீ இந்த பாவத்தில் அடிமையா இருக்கிறன்னு சொன்ன உடனே அவன் ஆச்சரியப்படுகிறான். சொல்லும் பொழுதே அந்த ஆவி விடுதலை ஆகுது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அன்று கொண்டு வந்தார். அந்த பிசாசு அங்கிருந்து ஓடினது. அந்த சகோதரன் வேதாகம கல்லூரியிலே சேர்ந்து அந்த சகோதரன் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படிக்க ஆரம்பித்தார். அனுதினம் கூட்டங்களில் சேர்ந்து ஆண்டவருக்காக ஒரு நல்ல மனிதனாக அன்று மாற்றி இருக்கிறார். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் 1000-1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பட்டணத்தில் கூட இந்த வார்த்தை கடந்து சென்று விடுதலை தருகிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்லுகிறார், இருக்கிற இடங்களா என்று சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயம் ஒரு பொல்லாத ஆவி. ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னார். அந்த தேவ மனிதன் ஒரு மந்திரவாதியிடம் பேசும்பொழுது அந்த மந்திரவாதி சொல்லுகிறான், அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த மந்திரவாதி அந்த ஊழியர்கிட்ட சொல்லுகிறான், யாரெல்லாம் பயப்படுகிறாங்களோ அவங்கள்ட்ட தானாகவே மந்திரம் கிரியை செஞ்சிடும். சில நேரம் சிலவங்க கிறிஸ்தவங்களா இருக்க மாட்டாங்க, ஆனால் பயப்பட மாட்டாங்க. ஸோ கிறிஸ்தவனாக இல்லாமல் இருந்தும் பயப்படாமல் இருந்தால் அவர்களுக்கும் சில நேரம் பில்லி சூனியம் வாய்க்காமல் போயிருதுன்னு மந்திரவாதியின் அனுபவத்திலிருந்து சொல்கிறாங்க. ஆம்தேவ ஜனமே, நீங்கள் தேவ பிள்ளையா இருந்து ஏன் பயப்படுகிறீங்க? இந்த உலகத்தில் பயப்படாதவங்களுக்கே சில நேரம் மந்திரங்கள் தாக்காமல் போய்விடுகிறது. ஏனென்றால் பயம் என்றால் என்னை தாக்கிவிடுமோ என்று உங்கள் மனம் ஏதோ ஒன்றை கண்டு பயந்து அவிசுவாசிக்கிறது. நீங்கள் நம்பினாதான் அது நடக்கும். வேதம் சொல்லுகிறது, பயந்த காரியம் நடக்கிறது. அவன் மனது எப்படி இருக்கிறானோ அப்படி அவன் இருக்கிறான். அப்படி என்றால் என்ன? நீங்கள் பயந்தால் அது நடந்துவிடும். அதனால பயத்துக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் காத்துக்கொள்வார், கர்த்தர் பொறுப்பெடுப்பார். தீமை நன்மையா மாறுகிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லுங்கள். அந்த அருமையான பாடல், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நான் நன்றி சொல்லி மகிழ்வேன். ஓ தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. எத்தனை பேரால சொல்ல முடியும்? தாங்கிடும் நன்றி, தப்பி செல்ல நன்றி, நன்றி உமக்கு நன்றி, எல்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் சொல்வீங்க நன்றி? ஓ நன்றி, எல்லாம் நன்மைக்கு. ஓ நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நான் நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. எனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு. எல்லாம் மாறும், எல்லாம் நன்மையாய் மாறும். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி உள்ளான மனுஷனை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ரபா ஷதல ரபா, எல்லாம் நன்மையா மாறுகிறது. நன்றி நன்றி நன்றி, எல்லாம் அருமையான வரி. தாங்கிடும் தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பி செல்ல தாங்கிடும் பலன் தருகிறார், தப்பி செல்ல வழி செய்கிறார். எனக்கு தப்பி செல்ல நன்றி, நன்றி உமக்கு நன்றி,
எல்லா நன்மைக்கு நன்றி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆம் தேவச்சனமே, எல்லாம் நன்மையாக மாறும். யோசேப்பு சொல்லுகிறார், அண்ணன் தம்பிகளை பார்க்கும் பொழுது பொறாமையினால் அவர்களை சிறையில் அடைக்கவில்லை, உயர்ந்த இடத்துல இருக்கிறார். யோசேப்பு நினைத்தால் ஒவ்வொரு பேரையும் சிறையில் போட முடியும், ஒவ்வொரு பேரையும் கொலை செய்ய முடியும். ஆனால் சொல்லுகிறார், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க அண்ணன் தம்பிகளா, ஆனா கர்த்தர் நன்மையா மாத்தினா. உங்களுக்கு சில ரட்சிப்பை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னை அனுப்பினார் இந்த பாதையில். எத்தனை பேர் சொல்றீங்க, உடைக்கப்பட்டுட்டீங்களா, நொறுக்கப்பட்டுட்டீங்களா? ஆண்டு சொல்றார், உடைக்கப்பட்டதுதான் ஊற்று, உடைக்கப்படலைன்னா அது கற்பாறை. கற்பாறை உடைத்தால் ஊற்றாய் மாறும். உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா, உங்களுக்குள்ள ஊற்று புறப்பட போகிறது. அநேகருக்கு நீங்கள் ஆறுதலாய் மாற போறீங்க. யோசேப்பு உடைக்கப்பட்டது போல் அவங்க சகோதரர்கள் உடைக்கப்பட்டார்கள் சொல்ல முடியாது. உடைக்கப்பட்டவர்கள் ஊற்றாய் மாறுவார்கள், உடைக்கப்படாதவர்கள் பாறையாக இருப்பார்கள், கற்பாறையா இருப்பாங்க. அவங்க நிமித்தம் ஒரு பிரோஜனம் இல்லை. ஆனால் உடைக்கப்பட்டவர்கள்ட்ட இருந்து பொங்கி வருகிறது ஊற்று. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் உடைக்கப்பட்டவன் பாஸ்டர், நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். 5 அப்பம் 2 மீன் எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பிச்சாராம். பிக்கலன்னா அது பழுகாது. பிக்கிறாரா, உங்களை பழுகி பெருக பண்ணி அநேகருக்கு போஷிப்பா, உங்களை கொண்டு சிலதை செய்ய போகிறார். நம்ம தேசம் உங்களை கொண்டு நன்மையினால் நிரம்ப போகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இதுல சில இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனை கர்த்தர் எழுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன், இதுல சில இன்டர்நேஷனல் தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், இதுல சில இன்டர்நேஷனல் லெவல்ல கர்த்தர் அசைவை கொண்டு வருகிற உலகத்தை கலக்கிற நபர்கள் வைத்திருக்கிறார். இதை கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்வோம். அவர் பெருகணும், நாம சிறுகணும். நம்ம எல்லாம் சிறிது நேரம் ஜெபிக்க போறோம். அநேக காரியங்களை ஆண்டு செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஜெபிப்போம். ஆவியானவர் சொல்லுகிறதை வைத்து ஜெபிப்போம். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா எங்களோடு பேசும். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டாரா? கடந்த நாட்கள் ஒரு கமெண்டை வாசித்தேன். அந்த கமெண்ட்ல அவங்க சொல்லி இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவை நான் பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷையின் வரத்தினால் கர்த்தர் நிரப்பினார், எண்ணில் அடங்காத நன்றி என்று ஆண்டவரை பார்த்து சொல்லியிருந்தார்கள். ஆம் தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் ஆவியானவரால் நிரப்பப்படாம, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அதனால ஏராளமான போராட்டம் உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தும் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த அருமையான ஆத்துமாவை கர்த்தர் நிரப்பினார் என்றால் உங்களை ஏன் நிரப்ப மாட்டார்? இந்த கமெண்ட்ல உள்ள சாட்சியை வைத்து ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அப்பா, நீர் அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் நீர் தெய்வன். என்னுடைய காரியங்களில் நீர் இடைப்படுங்கப்பா, என் காரியத்தில் உங்களுடைய கரம் விளங்குவதாக என்று செபியுங்கள். ஆவியானவர் என்ன திட்டத்திற்காக உங்களை வேறுபடுத்துகிறாரோ அந்த திட்டத்தை அவர் செய்வார். பவுலையும் பர்னபாவையும் ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக உபவாசித்து ஜனங்கள் செபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஊழியர்கள் செபிக்கிற அந்த வேளையில பவுலையும் பர்னபாவையும் அழகாக வேறுபடுத்துகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆம் தேவச்சனமே, உங்களை கர்த்தர் எதற்காக முன் குறித்தாரோ இந்த நாட்களில் வேறுபடுத்துகிறார். எல்லாரும் செபிப்போமா? இந்த அருமையான செக்ஷனுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு சில கமெண்ட்ல கர்த்தர் செய்த அற்புதங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆம் தேவச்சனமே, தேவன் ஒரு குறிப்பிட்ட நபரை சாட்சியாக எழுப்பியிருக்கிறார்னா அவங்க மேல இறங்கின அந்த தெய்வ கிருபை நம்மளையும் தொட்ட வல்லமை உள்ளது. இந்த அருமையான கமெண்ட்ல அவங்க எழுதினதை நம்ம வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பியிருக்கிறார், அந்நிய பாஷையினால் நிரப்பியிருக்கிறார். ஆம் தேவச்சனமே, ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு ஆண்டவரோடு உறவாட பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை. தீர்க்க தரிசன கிருபைகள் தேவை, தீர்க்க தரிசன வரங்கள் தேவை, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேண்டும்.
அந்நிய பாஷையில் பேசுகிற தேவ கிருபை வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் எதில் குறைவுள்ளவனா இருக்கிறேனோ, நான் எதில் குறைவுள்ளவளா இருக்கிறேனோ அப்பா நீர் அறிவீர் ஆண்டவரே, அதில் என்னை நிரப்பும் என்று ஜெபிங்களே. அப்பா என்னை நிரப்புங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான சகோதரி சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் சொல்றாங்க, ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்துல என்னுடைய வருமானத்தை பெருக பண்ணியிருக்கிறார். அந்த கமாண்டை எழுதினது யார் நமக்கு தெரியாது, அவங்க எந்த ஊரை சார்ந்தவரும் நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர்கள் ஜெபித்தாங்க. அதில் போட்டிருக்கிறது, எனக்கு ஒரு சின்ன வருமானம் தான், ஆனால் ஆண்டவர் அதை டபுள் மடங்கு ஆசீர்வதித்தார். ஆம் தேவ ஜனமே, 13,000 ரூபா வாங்கி கொண்டிருந்த இடத்துல கிட்டத்தட்ட 35,000 ரூபா மேலே கர்த்தர் வருமானங்களை கூட்டியிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் வருமான கட்டை உடைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வருமான தடைகள் உடைகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் என்னெல்லாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் சத்ரு தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். இருளின் ஆவிகள் தடை பண்ணலாம். இந்த தேவ பிள்ளைகள் சில விஷயங்கள் கிடைத்தால் ஆண்டவரை இன்னும் ஜெபிப்பார்கள், இன்னும் துதிப்பார்கள். இவர்கள் ஊழியத்திற்கு இது கிடைத்தால் இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சில விஷயங்களை அவன் தடுத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடை இப்பொழுது உடைகிறது. எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த அருமையான ஆத்துமாவுக்கு கர்த்தர் வருமானத்தை கூட்டினது உண்மை என்றால் அவர்கள் மேலே இறங்கின அதே அக்கினி உங்கள் மேலே இறங்குகிறது, பூட்டுகளை உடைக்கிறது, வருமான தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறார். அப்படியே இணைந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. வருமான தடை உடைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது துண்டிக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பூட்டு உடைகிறதை நான் பார்க்கிறேன். அக்கினி இறங்கி பூட்டுகளை உடைக்கிறது, பூட்டினுடைய வாயை திறக்கிறது. பூட்டு பாருங்களேன், லாக்காக இருக்கும். அந்த லாக்கை சாவி இருந்தால் தான் திறக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய அக்கினி அந்த லாக்கில் போய் உட்காரும் பொழுது பூட்டு தானாக திறக்குது. எந்த சாவியும் வேண்டாம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த மேடையிலிருந்து தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது ஆவியானவர் காட்டினார், ஒரு பூட்டில் அக்கினி இறங்குறதா ஆண்டு காட்டினார். அப்படி என்றால் என்ன? அந்த பூட்டு விடுதலை ஆகுது. அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட சகோதரியினுடைய மகன் ஆண்டவருக்கு பிரியமில்லாம, ஆண்டவர் சமூகத்திலே வராம, சபைக்கே வராம பின்வாங்கி ரொம்ப வருடங்களாக இருந்தார். ஆனா இந்த தரிசனத்தை பார்த்த அந்த நாள்ல, அவங்க வந்திருந்த அந்த நாள்ல ஆண்டவர் இந்த தரிசனத்தை அவர்களோடு பேசினார். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அவன் சபைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டான். அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஆம் தேவச்சனமே, கர்த்தர் ஒரு காரியத்தை காட்டினால் அது நிச்சயமாக நடக்கும். எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போமா? அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றங்களை செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் வருமானங்களை திறக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திறக்கிறார். வருமான தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறார். அதனால இணைந்து ஜெபியுங்கள். எப்போ இந்த அக்கினி உங்க மேல படுதோ, எப்போ ஜெபத்தில் அக்கினி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வாரீங்களோ, ஜெபிக்கும் பொழுது அக்கினி ஃபார்ம் ஆகும். ஜெபிக்கும் பொழுது வல்லமை கிரியேட் ஆகுது. ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் ஃபார்ம் ஆகுது. அதனால் அந்த விசுவாச வல்லமையை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது, விசுவாசத்தை கிரியேட் பண்ணும் பொழுது அடுத்த ஸ்பாட்டில் மிராக்கள் நடக்கும். இன்ஸ்டன்ட் மிராக்கள் நடக்கும். அபரிவிதமான மாற்றங்கள் நடக்கும். ஜெபியுங்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான தேவ பிள்ளை இந்த இடத்துல கமாண்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த சகோதரன் நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, 9வது நாள் ஜெபத்துல ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாயிருந்துன்னு சொல்றாங்க. உங்க நகைகளை கர்த்தருடைய ஆவியானவர் மீட்டு தருவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாயிருந்தது. அந்த தீர்க்க தரிசனத்தை நம்பி ஜெபித்திருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே அவர்களால் மீட்க முடியாத அந்த சுமையை கர்த்தர் மீட்டு கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி செயல்பட்டு இருக்கிறார். ஆம் தேவச்சனமே, ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் லோன்ல வைத்து அதை எடுக்க முடியாம திணறி கொண்டிருக்கிறீங்களா? பல ஆண்டுகளாக போராட்டமா இருக்குதா? ஐயோ, நான் அதை அடகுக்கு வைத்தேன், என்னால் திருப்பவே முடியலை. ஐயோ, என் நகையெல்லாம் முங்கி போகிறது, என் வீடு முங்கி போகிறது, என் பத்திரம் அழிந்து போகிறது, எனக்காக உள்ளதெல்லாம் அழியுதுன்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இப்பொழுது ஜெபிப்போம். இந்த அருமையான ஆத்மாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்க மேல அக்னியை அனுப்புகிறார், உங்க மேல வல்லமையை அனுப்புகிறார். இந்த கமெண்ட் செக்ஷனை நீங்க மேல அப்பியர் ஆகிறதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது எல்லாம் ஆவியானவருடைய வெளிப்படுத்துதல், ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவர் செய்த அற்புதம். ஆம் தேவஜனமே, உங்களுக்காக கர்த்தர் அக்னி அனுப்புகிறார். விடுதலை உண்டாகுகிறது. வருமானத்துல இருந்து எதெல்லாம் வெளியே போனதோ, நகை
நகை வெளியே போனதா, பத்திரங்கள் வெளியே போனதா, அடகுல இருக்குதா, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது, விடுதலை உண்டாகுகிறது. எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வல்லமை இறங்குவதாகப்பா. இந்த ஆத்துமாவுக்கு உதவி செய்தீரே, அதே அபிஷேகம் இப்பொழுதும் இறங்கி ஒவ்வொருவருடைய கட்டுகள் மேல் அசைவாடுவதாக. ரிலீஸ் இன் ஜீசஸ் நேம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இன்னொரு அருமையான கமாண்டை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அந்த கமாண்ட்ல இப்படி போட்டிருக்கிறாங்க: நான் இந்த 100 நாள் ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு 1 வருடத்திற்கு பிற்பாடு நிறைய நாள் எனக்கு வேலையில செலக்ட் ஆக முடியாமல் இருந்த அந்த போராட்டத்தை மாற்றி ஒரு நல்ல வேலை ஆண்டு தந்திருக்கிறார்னு அதில் ஆண்டருக்கு நன்றி செலுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறீங்களா? ஆம் தெய்வ ஜனமே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அருமையான தொழிலை கர்த்தர் தருவார். எந்த தொழில் உங்க டெஸ்டினிக்கு நேராக கொண்டு போகுமோ, எந்த தொழில் உங்க அழைப்புக்கு நேராக கொண்டு போகுமோ, எந்த தொழில் உங்களை உயர்த்துமோ, அந்த பாதையில கர்த்தர் கரெக்டாக உங்க டெஸ்டினி ஹெல்பர்ஸோடு உங்கள் கைகள் கோர்த்து கொள்ள, உங்க அழைப்புக்கு உதவியான நபர்களோடு உங்க கைகளை கோர்த்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எப்படி பவுலுக்கு ஒரு பர்னபாவை கொடுத்தது போல, பவுலுக்கு ஒரு சீலாவை கர்த்தர் கொடுத்தது போல, கூட கம்பேனியனாக வர கர்த்தர் சிலரை அனுப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. இந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தாரு, ஏன் உங்களுக்கு தரமாட்டார்? ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க, சோர்ந்து போய் இருக்கிறவங்க பாருங்க, 1 வருடமாக செலக்ட் ஆக முடியாத அந்த போராட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்தார். ஜபத்தில் எழும்பும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜபத்தில் எழும்பும் பொழுது சத்ரு எதை கட்டி வைத்திருந்தானோ அது ரிலீஸ் ஆகும். எத்தனை நாள் நாம் தூங்குவோம்? எத்தனை நாள் நாம் சோர்ந்து போவோம்? எழும்புங்க தேவச்சனமே. யாராவது சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? யாராவது ஜெபிக்க முடியாம பல ஆண்டுகளாக உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்லுகிறார், எழும்பி பார். ரைஸ் அண்ட் see that you will see the glory of God. எழும்பி பாருங்க, தெய்வ மகிமையை பார்ப்பீர்கள். இந்த அருமையான ஆத்துமாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வாராக. இன்னொரு அருமையான தேவ பிள்ளை ஒரு கமாண்ட் எழுதியிருந்தாங்க. அந்த அருமையான ஆத்மா சொல்றாங்க, அவங்க இந்த அருமையான ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்திருக்கிறாங்க. இணைந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு போராட்டம் வெளியே போயிருக்குது. அந்த போராட்டம் போன உடனே பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி இருக்கிறாரு. நிரப்பின உடனே ஒரு பனி நிரப்புறது போல் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஆம் தெய்வ ஜனமே, போராட்டம் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த போராட்டத்தை தாங்கினவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ, எவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஏதோ ஒரு ஆவி என்னோடு போராடுகிறது, ஏதோ ஒரு ஆவி என்னை தூங்க விடாமல் தடுக்கிறது, ஏதோ ஒரு ஆவி ஜெபிக்க விடாமல் என்னை தடுக்கிறது என்று போராட்டம் உள்ளவர்களுக்கு தெரியும். யாரோ என் வீட்டுக்கு மாடியில் நடக்கிற மாதிரி இருக்குதே, யாரோ என் வீட்டுக்கு மேலே ஏதோ உருட்டி விடுற மாதிரி இருக்குதே, ஏதோ காலடி சத்தம் கேட்குது, வீட்டில் யாருமே இல்லை, ஆனால் யாரோ நடந்தது போல ஒரு உணர்வு இருக்குது. இப்படிப்பட்ட அநேக அசுத்த கிரியைகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியாலத்தின் பாலாக்கும் சங்காரங்கள் உங்கள் வீட்டை சுற்றி வருகிறதா? இன்னைக்கு ஜெபியுங்கள். ஒரு பலத்த அக்கினி இந்த அருமையான ஆத்துமா மேலே கர்த்தருடைய அக்கினி இறங்கினது போல, அவர்கள் மேலே தெய்வ கிருபை இறங்கினது போல ஜெபியுங்கள் தெய்வச்சனமே. இது எல்லாம் ஒரு கட்டுக்கதை அல்ல, நடந்த சாட்சிகளை வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த சாட்சியை எழுதினவங்க கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்த அதே ஆவியானவர் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஊழியனாக, ஒரு அபிஷேகத்தை சுமக்கிறவனாக நான் ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கை விடுதலையாகட்டும். எந்த அசுத்தாவியாக இருந்தாலும், எந்த இருளின் கிரியைகளாக இருந்தாலும் ஜனங்களை விட்டு வெளியேறி இப்பொழுதே ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாவதாக. தூக்கத்தில் உள்ள போராட்டம், குடும்பத்தில் உள்ள போராட்டம், யாரோ நடக்கிறது போல உள்ள சத்தம், மந்திர கிரியைகள், பில்லி சூன்யங்கள் இருந்து ஜனங்கள் விடுதலையாகி எழும்பி பிரகாசிக்கட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டிருக்கிறார். இந்த ஜெபங்களை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாக கிரியை செய்கிறார். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை ஆண்டு செய்கிறாரு. லைவாக நம்ம ஜெபிக்கும் பொழுது சில தரிசனம்லாம் வரும்பொழுது அங்கே லிட்ரலாக நடக்குது. ஒரு சகோதரியை பார்த்து ஆண்டு பேசியிருக்கிறாரு. உங்களுக்குள்ள வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இப்போ வாமிட் வருது, அது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி ரிலீஸ் ஆனாங்க, டெலிவர் ஆனாங்க. அந்த ப்ராஃபஸி வந்ததையும் எனக்கு உணர்வு இருக்கிறது. அது நடந்த பிறகு அவங்க கமாண்ட் எழுதியிருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர்.
ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார்னா அந்த இடத்துல தச்சமயம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா ஒருவர் முகம் ஒருவர் பார்க்கவில்லை, எங்கேயோ இருக்கிறாங்க. அற்புதம் நடக்குதா நடக்கலையா நமக்கு எப்படி தெரியும்? கமாண்ட் எழுதும் போது தெரிகிறது. அவர்கள் விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். இதே போல இன்னொரு சகோதரி எழுதியிருந்தாங்க. அவங்க ஜெபத்தை கேட்கும் பொழுதே அவங்க மகனுடைய வயிற்றில் உள்ள அந்த கிட்னி ஸ்டோன் அப்படியே ரிமூவ் ஆகி வெளியே வருகிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்க, நம்ம ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு அருமையான கமாண்ட் தேவச்சனமே ஒரு ஆத்மா எழுதியிருக்கிறாங்க. இந்த கமாண்டை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு 2 காலும் பயங்கரமான வலி. ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஹீலிங் பண்ணாரு. அந்த வலிகள் மாறுகிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். இன்னும் ஒரு சாட்சியை நம்ம வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம். ஒரு அருமையான ஆத்மா போட்டிருக்கிறது. அவங்களுக்கு அந்த சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தழும்புகளை உண்டாக்குகிற அந்த வியாதி வந்திருந்தது. சிலருக்குலாம் அது ரொம்ப ஆபத்தா மாறிடும். ஆனா அவர்களுக்கு ஆண்டவர் ஹீலிங் கொடுத்திருக்கிறார். சீக்கிரமா அது குணம் ஆயிட்டு, அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறாங்க. ஆம் தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, 100 நாள் ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கும் பொழுதே, ஏராளமான ஆத்துமாக்களுக்கு, தேவை உள்ள ஆத்துமாக்களுக்கு, தாகமுள்ள ஆத்துமாக்களுக்கு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொன்னவங்களுக்கு, ஆண்டவருடைய நேரம் வந்த ஒவ்வொரு பேருக்கும் விடுதலை உண்டானது. எத்தனை தேவஜனம் உங்க நேரம் வந்திருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்க? உங்க நேரம் வந்திருக்கிறது. பி ரிலீஸ்ட். இயேசுவை நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய ஊழியனாக கர்த்தர் நிறுத்தின இடத்துல இருந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உங்களை பார்த்து சொல்லுகிறேன். பி ரிலீஸ்ட். விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். எந்த காரியம் கட்டப்பட்டிருக்கிறதோ அது ரிலீஸ் ஆகுது. இந்த பிரைட் டைம் குடும்பத்தார் எல்லாரும் மேலேயும் ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு விடுதலை இறங்குவதாக. உங்க மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. இந்த சாட்சிகளை எல்லாம் கேட்டீர்களே, இதிலும் ஏராளமான சாட்சிகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நமக்கு சமயம் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்து ஜெபித்தோம். வருகிற நாட்கள் ஆண்டோடைய சித்தமானால் சாட்சிகளை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் தேவச்சனமே, சாட்சி என்பது ஒரு அணுகுண்டை போல, அது ஒரு பாம் போல. ஏனென்றால் இத்தனை நாட்கள் நீங்கள் தவித்துக் கொண்டு அற்புதங்களை பெறாமல் இருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை போலவே கஷ்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது எனக்கும் செய்வார் என்ற அசாத்தியமான நம்பிக்கை வரும். அதனால் தான் நாம் சாட்சியை வைத்து ஜெபிக்க வேண்டும். வேதம் கூட சொல்லுகிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாட்சிகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இனி உள்ள ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான நாள். ஒரு நாள் கூட தவற விடாதீங்க தேவச்சனமே. எத்தனையோ நாள் இடையிலே சத்துரு தடை பண்ணி இருக்கலாம். இனி உள்ள நாளை தடை பண்ண விடாதீங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலைகள் முடித்துட்டு ஆண்ட சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். இதற்காக விசேஷித்த குவாலிட்டி டைம் எடுத்து வைங்க. எடுத்து வைத்து ஜெபித்து பாருங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கும். ஒருவேளை ஸ்பாட் ஹீலிங் நடக்காட்டியும் மகிமை இறங்கின பொழுது அந்த மகிமை அப்படியே அற்புதத்துக்கு நேராக உங்களை நடத்தும். The glory will lead you to the miracle. ஆவியானவர் அப்படியே அற்புதங்களுக்கு நேராக நடத்துவார். ஆவியானவருடைய வார்த்தை உங்களுக்கு பாதை காட்டும், வெளிச்சம் உண்டாகும். அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. சில நேரம் இன்ஸ்டன்ட் ஹீலிங், இன்ஸ்டன்ட் மாற்றம். உடனடியாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி உடனடியாக கட்டுகளை உடைத்து பிசாசுகளை விரட்ட நாம் இந்த சாட்சிகளை பார்த்தது போல கர்த்தர் கண்டிப்பாக செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஜெபித்தோம். இந்த ப்ரேயர் டைம் சேனலை கொடுத்து 100 நாள் ஜெபத்தை கொடுத்து ஏராளமான ஆத்மாக்களுடைய டெஸ்டினி, வாழ்க்கை திட்டங்களை திறந்திருக்கிறீங்க. சங்கிலிகளை உடைத்திருக்கிறீங்க. அநேகரை கற்பம் தரிக்க வைத்திருக்கிறீங்க. கேன்சர்களை மாற்றிருக்கிறீங்க. போராட்டங்களை மாற்றிருக்கிறீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை மாற்றிருக்கிறீங்க. எத்தனையோ நாட்களாய் மாறுமா மாறாதா என்று போராட்டத்தில் இருந்த அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. ஒருவேளை ஆண்டவரே, இன்னும் சிலர் விடுதலை ஆகாமல் இருக்கலாம். அவர்கள் மேல் அந்த மகிமை இறங்கி அந்த விடுதலையின் பாதைக்கு நேராக அவர்கள் நடத்தப்படுவார்களாக. உடல் பலவீனங்கள் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் தாமதத்தில் இருந்தால் வருகிற நாட்கள்ல அதுவும் நிரப்பப்படட்டும். பள்ளங்கள் நிரப்பப்படட்டும். எல்லா கோணலானவைகள் செவையாகட்டும். அவர்கள் விடுதலையாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமென்.